உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடிக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கும் நிலையில் இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த தகவல்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, மீண்டும் தமிழ்நாட்டு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி இன்னும் சில மணி நேரங்களில் பதவியேற்கிறார். 3:30 மணிக்கு ஆளுநர் RN ரவி பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருந்தது கடந்த ஆண்டு. அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். மேல்முறையீட்டு வழக்கில் அவருடைய தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த தீர்ப்பையும் நிறுத்தி வைத்த நிலையில் அவருக்கு மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி என்பது கிடைக்கப்பட்டது. குறிப்பாக சட்டப்பேரவை செயலகம் அவருடைய திருக்கோவிலூர் தொகுதியை காலியாக அறிவித்திருந்தது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மீண்டும் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பதும் கிடைத்திருந்தது. இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் எனவும் அதற்கான பரிந்துரையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநருக்கு கடந்த வாரம் அனுப்பியிருந்தார். ஆனால் அதில் RN ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது காலதாமதம் செய்திருந்தார். குறிப்பாக அதில் சில அவருக்கு, அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு அளிக்கப்பட்டிருக்க தீர்ப்பு என்பது ஒரு இன்டரிம் ரிலீஃப் தான், அதனால் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது எனவும் அவர் மீண்டும் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினார். இதை எதிர்த்து மீண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க. இந்த வழக்கில் நேற்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கடுமையான சில கருத்துக்களை ஆளுநருக்கு எதிராக தெரிவித்திருந்தார். இன்று காலை வரை அவருக்கான கெடுவையும் வைத்திருந்தார். அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சரவையில் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ ஒரு செய்திக்குறிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது மீண்டும் அவருக்கு உயர்கல்வித்துறை இலாக்கா ஒதுக்கீடு செய்து, அதாவது முதலமைச்சருடைய பரிந்துரையை ஏற்று அவருக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்யக்கூடிய நிகழ்வு என்பது 3:30 மணிக்கு ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெறும் எனவும் அவருக்கு மீண்டும் உயர்கல்வித்துறை இலாக்கா ஒதுக்கப்பட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் என மீண்டும் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி சரியாக 3:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள்ள. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் ஊடகத்தினருக்கு உள்ளே அனுமதி அளிக்கவில்லை. அந்த அளவில் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. சரியாக 3:15 மணி அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய தேனாம்பேட்டை இல்லத்திலிருந்து புறப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். மற்ற அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. சரியாக 5 நிமிடம் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. ஒரே அமைச்சர் என்பதால் அவருக்கான பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்த பிறகு இந்த நிகழ்ச்சி மிக எளிமையாக நடந்து முடிய இருக்கிறது. மீண்டும், அதாவது முதலமைச்சரோடு சேர்த்து 34 அமைச்சர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற இருக்காங்க. முன்னதாக இந்த உயர்கல்வித்துறை இலாக்கா என்பது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் வசம் இந்த தொகுதி கூடுதலாக அவர் வசம் கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அவரிடமிருந்து அந்த இலாக்காக்கள் பெறப்பட்டு மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராகிறார் பொன்முடி. அதுக்கு அபினேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார் பொன்முடி. அதற்கு முன்பாக முதலமைச்சரை சந்திப்பதற்காக பொன்முடி முதலமைச்சருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அங்கிருந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, விவரங்கள். நந்தா, கிண்டியில் உள்ள ராஜ் பவனில் இன்று மாலை 3:30 மணி அளவில் பொன்முடி அமைச்சராக பதவியேற்கிறார். இந்த நிலையில் தற்போது சைதாப்பேட்டையில் உள்ள அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு முதலமைச்சர் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக பொன்முடி மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநருக்கு கடந்த மார்ச் 13ஆம் தேதி பரிந்துரை கடிதம் எழுதியிருந்தார். இதை ஆளுநர் மறுத்திருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக இடைக்கால மனு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் ஆளுநரை கடுமையாக உச்சநீதிமன்றம் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை 3:30 மணிக்கு பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்று ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது பொன்முடி இந்த பதவி பிரமாணத்தில் கலந்து கொள்வதற்காக தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு முதலமைச்சர் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு 3:15 மணி அளவில் முதலமைச்சருடன் புறப்பட்டு அவர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று பதவியேற்க இருக்கிறார். நந்தா, இன்னும் சற்று நேரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி பதவியேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர்கள் அபினேஷ் மற்றும் தமிழரசி வழங்க கேட்டும் இருவருக்கும் நன்றி.